நீங்கள் புதுமண தம்பதிகளா? குழந்தை பெற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறீர்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்கள் பதிலாம் என்றால் உங்கள் விந்தணுவை அதிகரிக்க உதவும் சில உணவுகள் பற்றியே இப்போது இங்கே தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த உணவுகளை உங்கள் டயட்டில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடிவதோடு பாலியல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக் கொள்ள முடியும். பழங்கள், காய்கறிகள். வண்ணமயமான பழங்களும் காய்கறிகளும் நம்முடைய ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கு எப்போதுமே சிறந்ததாகும். பெர்ரி, ஆரஞ்சு, தக்காளி, கீரைகள், காலை போன்ற பச்சை இலை காய்கறிகளில் அதிகளவு ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. இவை விந்தணுக்களை பாதிக்கும் ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. உங்கள் டயட்டில் அதிகமான பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்துக்கொள்வதன் மூலம் விந்தணுக்களின் தரத்தை மேம்படுத்தலாம். நட்ஸ் மற்றும் சீட்ஸ். நட்ஸ் மற்றும் சீட்ஸ்களில் ஆரோக்கிய கொழுப்புகள், புரதம், ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகிய ஊட்டச்சத்துகள் நிறைந்துள்ளது. பாதாம், வால்நட், பூசணி விதைகள், சூரியகாந்தி விதைகள் ஆகியவற்றில் விந்தணு உற்பத்தியை அதிகரிக்க உதவும் ஊட்டச்சத்துகள் உள்ளது. மீன் மற்றும் கடல் உணவு. சால்மன், கெளுத்தி, மத்தி மீன்களில் அதிகளவு ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட் உள்ளது. இந்த ஃபேட்டி ஆசிட் விந்தணுவின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமாகும். மேலும் இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு அவசியமான துத்தநாகம் மற்றும் மெக்னீசியம் என்ற 2 தாதுக்களும் மீன் மற்றும் கடல் உணவுகளில் அதிகமாக உள்ளது. முழு தானியங்கள், ஓட்ஸ், சிவப்பு அரிசி, குயினோவா போன்றவற்றில் வைட்டமின், தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து உள்ளது. இவை இரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்தி ஒட்டுமொத்த இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இந்த முழு தானியங்கள் நீடித்த ஆற்றலையும் ஹார்மோன் சமச்சீராக இருக்கவும் உதவுகிறது. இவை இரண்டுமே விந்தணு உற்பத்திக்கு முக்கியமாகும். பருப்புகள். பீன்ஸ், பருப்பு, சுண்டல் ஆகியவற்றில் புரதமும் நார்ச்சத்தும் ஃபோலேட் மற்றும் துத்தநாகமும் அதிகமுள்ளது. விந்தணு தரமாக இருக்க ஃபோலேட்டும் விந்தணு உற்பத்திக்கும் டெஸ்டோஸ்டரோன் அளவுக்கு துத்தநாகமும் அவசியமாகும். ஆகவே உங்கள் டயட்டில் பருப்பு வகைகளை சேர்த்து கொண்டால் விந்தணுவின் எண்ணிக்கை அதிகரிக்கும். லீன் புரோட்டீன். கோழிக்கறி, மாட்டிறைச்சி, முட்டை போன்ற லீன் புரோட்டீன் உணவுகளில் விந்தணு உற்பத்திக்கு அத்தியாவசியமான அமினோ ஆசிட் உள்ளது. விந்தணு உருவாவதற்கு முக்கியமாக இருப்பதே புரதம்தான். ஆகையால் உங்கள் டயட்டில் நல்ல தரமான புரத உணவுகளை எப்போதும் சேர்த்துக்கொள்ளுங்கள். பால் பொருட்கள். குறைவான கொழுப்பு கொண்ட பால் பொருட்களான தயிர், சீஸ், பால் ஆகியவற்றில் கால்சியம், வைட்டமின் டி ஆகியவை உள்ளது. இது விந்தணுவின் ஆரோக்கியத்திற்கு அவசியமாகும். விந்தணு செயல்பாட்டில் கால்சியம் முக்கிய பங்கு வகிக்கிறது. டார்க் சாக்லேட். டார்க் சாக்லேட்டில் ஃப்ளாவோனாய்டு உள்ளது. விந்தணுவின் தரத்தை மேம்படுத்துவதில் இதற்கு நெருங்கிய தொடர்புள்ளது. ஃப்ளாவோனாய்டு ஆன்டி ஆக்சிடென்ட் என்பதால் ஆக்சிடேட்டிவ் பாதிப்பிலிருந்து விந்தணுவை பாதுகாக்க உதவுகிறது.